friends, welcome to Sue Smart Workshop. Sari blouse நீங்க ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா கஃப் வந்து சரியா உட்கார மாட்டேங்குது, ரொம்ப டைட்டா இருக்கு, செஸ்ட் வந்து கம்ப்ரஸ் ஆகுற மாதிரி இருக்கு, அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கணும் கண்டிப்பா. ஸோ இங்கே வந்து ஸ்டிச்சிங்காக இது நீங்கள் வந்து நெக்கு ஆர்ம் ஹோல் ஷேப் எல்லாம் மெஷர் பண்ணிடுறீங்க. இப்போ வந்து அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அப்பர் செஸ்ட் 33 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 33 இருந்ததுன்னா நீங்கள் 33 வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அப்பர் செஸ்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்பர் செஸ்டோட மெஷர்மெண்ட் நான் பார்க்குறேன். 33ல் வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணுறேன். ஸோ ப்ளவுஸ் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அப்பர் செஸ்ட் அண்ட் மிட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு எடுக்கணும். பாருங்க, நான் 33 வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு இப்போ அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச் இங்கே ஃப்ரண்ட்டில் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அது தள்ளி நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது, நீங்கள் அப்பெக்ஸ் பாயிண்ட் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அப்பெக்ஸ் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக நான் வைக்கிறேன். இப்போ 10 இன்ச்சஸ்க்கு நான் அப்பெக்ஸ் பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ சைட்லேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட். இப்போ வந்து மிட் செஸ்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, 36 இருக்குது. ஸோ 36 வந்து நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கே வச்சுருக்கீங்கோ அதுக்கு நேராக நீங்கள் 4 டிவைட் பண்ணிவிட்டு வைக்கணும். ஸோ 36 டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக கஃப் பர்ஃபெக்டாக உட்காரும். அதுக்கப்புறமா எங்கே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணியிருக்கீங்கோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அப்பர் செஸ்ட் வந்து 33 இருந்தது, மிட் செஸ்ட் வந்து 36 இருந்தது. ஸோ நம்ம டாட் வந்து மார்க் பண்ணும்போது மிட் செஸ்டோட 36 மெஷர்மெண்ட் இருந்தது இல்லையா, ஸோ அதை நம்ம 33ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 3 இன்ச்சஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே 3 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இங்கே மிட் பாயிண்டில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் 3 இன்ச்சஸை ஹாஃபாக 2 சைடும் விட்டுட்டு இந்த மாதிரி டாட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 33 அப்பர் செஸ்ட் இருக்குது, மிட் செஸ்ட் வந்து 36 இருக்குது இல்லைங்களா, அப்போ 3 இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் வருது. அந்த 3 இன்ச்சஸை வந்து நீங்கள் இந்த டாட்டில் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலர் டாட் எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான கஃப்பு சாரி ப்ளவுஸில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்கள் பிரின்சஸ் கட்டில் கூட ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.